நம்ம நேற்று பி போர்டு 6 இந்த மெத்தடில் எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பாருங்கள். பி போர்டு 6 இந்த மெத்தடில் இங்கே 8க்கு 3, அப்புறம் மறுபடியும் 8க்கு 8, மறுபடியும் 3க்கு 3, அதாவது இங்கே இந்த 3க்கு 3 வந்தது, இந்த 4க்குமே 4 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த 6ன்ற நம்பர் இங்கே 6ன்ற நம்பர் வரும் அப்படின்னு எடுத்தோம். அதோட ஏ போர்டில் 8ன்ற நம்பருமே எடுத்தோம். பி போர்டில் 8ன்ற நம்பர் எடுத்தோம். அதாவது இங்கே 8702ன்ற நம்பரை இங்கே 0728 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 6ன்ற நம்பருமே, அதாவது நம்ம வாரச்சாட்டில் 6ன்ற நம்பர் எடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 28016 இந்த நம்பரை பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்துருச்சு, 5ஆவது நாள் வருமான்னு அப்படின்னு விட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியுமே வந்து 6ன்ற நம்பர் அப்படியே வந்து நமக்கு வந்து போச்சு. இந்த 2806 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 86 கரெக்டாக வந்துச்சு. 2வது சி போர்டு 4 நம்ம வந்து கரெக்டாகவே எடுத்தோம். இங்கே பாருங்கள், 884 அப்படின்னு எடுத்தோம், 848ன்னு எடுத்தோம், 844மே எடுத்தோம். அதாவது இந்த நம்பரு எங்கே இந்த செட்டு, அதாவது 6704 அப்படின்ற செட்லேருந்து நம்ம எடுத்தோம். அது நேற்று பார்த்தோம். அது இங்கே இப்படி பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக 0லேருந்து மேலேருந்து கீழே பாருங்கள், 0லேருந்து 476 அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில். ஸோ 864ன்றது கரெக்டாகவே மேட்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து ஒருத்தர் போர்டு வந்து நான் தனித்தனியாக வச்சுங்க, ஏபிபிசியில் வைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் போர்டு 8 வச்சேன், ஏ போர்டில் 8 அதிகமாக வச்சேன், பி போர்டில் 6 வச்சேன், பிசி 65க்கு. ஆனால் ஏசி 84 வைக்கல. ஆனால் சி போர்டு 4 வச்சேன், தனித்தனியாக தான் வச்சேன். நீங்கள் சொன்ன போர்டெல்லாம் அப்படியே ப்ளே பண்ணேன்னாரு. ஆனால் வின்னிங் இருந்தது, பெருசாக எதுவும் வின்னிங் வரலன்னாரு. ஆனால் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருந்தா 3Dயே வின்னிங் சார், சூப்பர் சார்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன பண்ணுறது, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தோம், ஆனால் அதை சேர்த்து ப்ளே பண்ணாமல் விட்டோம். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா 8864 நான் வந்து 864 எடுத்திருந்தால் 8864 வந்து 4Dயே கொடுத்துருப்பேன். மிஸ் ஆகி போச்சு. சரி, இப்போ இதே மாதிரி நம்ம திரும்ப வந்து போர்டு எடுப்போம். நாம் ஒன்று பார்த்தோம்ல, இந்த 514 அதில் பார்த்திங்கன்னா இப்போ 4 வந்துடுச்சு. ஸோ அதனால் சி போர்டில் 1 6 5 0 அப்படின்னு தனித்தனியாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த 1 0 6 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 0க்கு 5 ஒரு வேளை, இந்த 1 இங்கே 6, அப்போ நமக்கு இந்த 0க்கு இங்கே ஒரு வேளை 5 வரலாமான்னு பாருங்கள். நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பி போர்டில் நம்ம பாருங்கள், இந்த மெத்தடில் இந்த கிராஸை வந்து செட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 8 7 8ன்ற நம்பரை இங்கேருந்து மேலேருந்து இந்த சி போர்டில் 4லேருந்து இங்கே டி போர்டுக்குமான நம்பரை எடுத்துப்போம். அதாவது 4 8 7 8 நாம் இப்படி இருந்து பார்ப்போம். இந்த பக்கம் இருந்து பாருங்கள், 4 8 மறுபடியும் 8 வந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் இருக்கிற 7ன்ற நம்பரு இங்கே வரணும். கரெக்டாக புரியுதா பாருங்கள். இந்த 4க்கு இங்கே 4 வந்துச்சு, இந்த 8க்கு இங்கே 8 வந்துடுச்சு, திரும்ப இந்த 8 இங்கே வந்துடுச்சு. அப்போ இந்த 7 இங்கே வரணும். ஓகேவா? அதனால் 7ன்ற நம்பரு பி போர்டில் செட் பண்ணுவோம். 7ன்ற நம்பரு பி போர்டில் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருது, அதிகபட்சம் ஒரு டைம் 2 டைம் தான் வருது. ஆனால் இந்த மாதமும் ஒரு டைமாவது கண்டிப்பாக வரும். அது பெண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ 7 அப்படின்னு இங்கே வந்துருச்சு அப்படின்னா 7 அப்படின்னு பி போர்டில் செட் பண்ணிப்போம். 7. அப்போ சி போர்டு இங்கே பாருங்கள், 604 7ன்ற நம்பர் தான் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுச்சுன்னு வைங்க, இங்கேருந்து பாருங்கள், அப்படி இல்லைன்னா இங்கேருந்தே பார்க்கலாம். இந்த ஃபுல் நம்பர் அப்படியே எடுத்துப்போம். இந்த ஃபுல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற நம்பரு, இந்த 9க்கு 9 போயிடுச்சு, இந்த 6ன்ற நம்பருக்கு இங்கே 6 போயிடுச்சு, இந்த 0க்கு இங்கே 0 போயிடுச்சுன்னா, இப்போ இந்த 4க்கு 4 வந்துடுச்சுன்னா இந்த கேப்பில் 8ன்ற ஒரு நம்பர் தான் நிற்கிது நமக்கு. இப்போ இந்த 8ன்ற நம்பர் நிற்கிது. அந்த 8 ஒருவேளை இங்கே வரலாம்.
ஓகேவா? 78ன்ற நம்பர் வரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஏ போர்டில் 398 அப்படின்னு இருக்குங்க. 398 இல்லைன்னா 06 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 06க்கு இங்கே நமக்கு 067 அப்படின்னு இருக்குது. இப்படின்னு பார்த்தாலும் 607 அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருவேளை இங்கே 067 அப்படின்னு செட் ஆகலாம். அப்போ நமக்கு எல்லா போர்ட்லேயுமே 7ன்ற நம்பரு 7, 7, 8ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அப்படி இல்லைன்னா 7, 7ன்னு மேட்ச் ஆகுது. அப்போ ஆல் போர்டில் 7 இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே 398 வேறு மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் இந்த 398 அப்படின்ற நம்பரில் இங்கே பாருங்கள் 3, 3 இதிலிருந்து 4வது இடத்துல நமக்கு நம்பர் போச்சுன்னா இந்த கேப்பில் இருக்கிற நம்பரு வரும்ன்றதான் நம்ம எப்போவுமே கெஸ்ஸிங். அந்த மாதிரி தான் நேற்றுமே இந்த 864 கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இந்த மாதத்தில் பாருங்கள் இந்த மாதிரி போர்டெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிட்டே வருது. அதனால் இதுவும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் இங்கே ஒரு 9 இதுக்கு ஓகேவா? இந்த 3, 4, 2 போர்டு தள்ளி வந்து அந்த 9 அப்படின்னு வருது ஓகேவா? இப்போ இது கேப்பில் பாருங்கள் நமக்கு இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ அது மேட்ச் ஆகாது. இங்கே பாருங்கள் இங்கே 8 அப்படின்னு இருக்குது. இந்த 9 இங்கே வந்துருச்சு நமக்கு. இந்த 9 இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே 8ன்ற நம்பரு இங்கே வந்துருச்சு நமக்கு. இந்த இடத்துல 8க்கு 8 வந்துருச்சு. இல்லை இங்கே 8க்கு 8 வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த கேப்பில் 1 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 1ன்ற நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா? இந்த 1ன்ற நம்பர் இங்கே வந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல 7ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 1 எடுத்திருக்கோம். இங்கே 7 எடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா 8ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அப்போ இந்த போர்டில் நமக்கு 178ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. ஆனால் இங்கே நமக்கு வரிசையாக வந்து 2லேருந்து பி போர்டில் அப்படியே இறங்கினே வருது. ஒருவேளை இந்த 9 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேட்ச் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இப்போ நாம் 1, 7, 8 அப்படின்னெல்லாம் எடுத்துட்டோம். ஆல் போர்டில் 7 எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 எடுத்திருக்கோம். சி போர்டில் 7, 8 எடுத்திருக்கோம். ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் இப்போ இந்த நம்பர் அப்படியே எப்படி இறங்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த 29 இங்கேருந்து அப்படியே நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. 24 ஓகேங்களா? 24. இப்போ இங்கே 85 அதுக்கு அடுத்து வந்து இங்கே 85ன்னு இருக்குது. இந்த 85க்கு ஏபியில் 89ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆனால் அதை பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 80ன்ற நம்பர் ஆயிருக்குங்க. 29க்கு 24, 85க்கு 80 திரும்பி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர் 16 எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணல. ஆனால் ஏ போர்டில் ஆப்போசிட் வச்சு 716 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 907ல் பி போர்டு 0 வைக்கணும். அப்படி பி போர்டு 0 இங்கேயுமே பி போர்டு 0 வைக்கணும். ஆனால் இதுக்கு பாருங்கள் இந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட் இப்படி திரும்பி இருக்குது. அதாவது இந்த 80ன்ற நம்பரை எப்படி இந்த 85 எப்படி திருப்பி இங்கே 08 அப்படின்னு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு அங்கே 07 ஏபியில் 20 அப்படின்னு கரெக்டாக திரும்புது. இப்போ மறுபடியும் ஒரு நாள் விட்டு வரணும். ஒரு நாள் விட்டு வரும்போது எப்படி வரணும்னா இந்த 65ன்ற நம்பருக்கு நமக்கு 64 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குறைச்சி வந்திருக்கு. அங்கே ஆப்போசிட்டே ஆகலை. கரெக்டாக பாருங்கள் 29க்கு 24 சி போர்டில் ஆப்போசிட்டு, 45க்கு ஏபியில் ஆப்போசிட்டு. அது வந்து இங்கே இருக்கிற 4மே வந்து நமக்கு சி போர்டில் ஆப்போசிட் தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம பிசியை மட்டும்தான் பார்க்குறோம். இதில் பிசி மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அப்போ 16ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து பிசியில் 16ன்னு வச்சாச்சு. ஆனால் ஏ போர்டில் இருக்கிற 2 நமக்கு டைரெக்டாக அப்படியே ஏ போர்டில் 7ன்னே ஆப்போசிட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 907. இப்போ அந்த 907ல் நமக்கு ஏபியில் திருப்பி அப்படியே வந்து 20 அப்படின்னு எப்படி 85 08ன்னு வச்சாங்களோ அது மாதிரி 07க்கு 20ன்னு கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த 65ன்ற நம்பரு இந்த 16ன்ற நம்பர் மாதிரியே தான் இங்கே 65 வைக்கணும்னு தான் நேற்று நான் 065ன்ற நம்பரும் எடுத்திருந்தேன். ஆனால் 865மே ஒருத்தர் ப்ளே பண்ணியிருந்தார். ஏன்னா ஏ போர்டில் 8 ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்ற நம்பருமே நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 65க்கு
ஒரு நம்பர் 64ன்ற நம்பரு குறைச்சாயிடுச்சு. அதனால் இந்த கேம் இதோட முடிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த 9ன்ற நம்பர் எடுத்தாங்கன்னா, ஒரு வேளை பி போர்டு நமக்கு 9 அப்படின்னு வந்துச்சுன்னா, எப்படி இந்த 85க்கு 08 அப்படின்னு வச்சாங்களோ, இந்த 07க்கு 20 அப்படின்னு வச்சாங்களோ, அந்த மாரி இந்த 94க்கு 99ன்ற ஒரு ஏபி தான் வரணும். 99ன்ற ஏபி தான் வரணும். அப்படி பார்க்கும்போது, இந்த 85க்கு 80ன்னு திரும்பும்போது, இந்த 4 வந்து இங்க 9ன்னு சி போர்டில உக்காந்துச்சு. அடுத்து வந்து இந்த 07 20ன்னு திரும்பும்போது, இதில நம்பரில் 9ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 0ன்னு வந்துச்சு. இப்ப 94ன்ற நம்பரில் நமக்கு 99 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு, ஒரு நம்பர் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நம்பர் மைனஸ்ன்னு தான் வரணும். மைனஸில் வரும்போது இந்த 9க்கு 8ன்னு வரணும். அந்த 8க்கு 3ன்ற நம்பருமே அடிக்கலாம். அப்ப 8 இல்லன்னா 3ன்ற நம்பர் அடிச்சா, நமக்கு 993 இல்ல 998ன்ற நம்பரு இங்க வரலாம். ஓகேவா? அதனால பார்த்துங்க. இந்த மாரிலாம் போர்டு கெஸ்ஸிங்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். மாசத்துல வந்து ஒரு 15 நாளாவது இந்த மாரிலாம் போர்டு மேட்ச் ஆகும். ஓகேவா? அதனால பாருங்க. பாருங்க நாம எப்படியெல்லாம் போர்டு எடுத்தோமோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதனால ஆனா அந்த சி போர்டில் 1 6 0 5 அதே மாரி ஏ போர்ட்லயுமே நம்ம 3 7 0 அதாவது 7 8 0 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் ஆப்போசிட் வருது. அதனால நமக்கு 8 அப்படின்ற நம்பர் வந்ததுனால, ஏ போர்டில் நீங்க 05 இல்ல 7 2மே மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த மாரியும் மேட்ச் அது நேத்து வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த நம்பரெல்லாம் வச்சு நம்ம ஏபி 99ம் அப்படி எடுத்திருக்கோம். பி போர்டு 9ன்னு வந்தா. அப்படி வந்தா 998ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். பாருங்க உங்க கெஸ்ஸிங்கில எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதோ அத வச்சு ப்ளே பண்ணி பாருங்க. அதோட கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே இந்த புக்கிங் வந்து பழைய கஸ்டமர்லாம் புக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு தெரில. எனக்கு பர்சனலா கேட்குறாங்க. புக்கிங் நம்பர் இருந்தா குடுங்க பிரதர் வாட்ஸ்அப்லன்னு. அதனால திரும்பவும் இந்த நம்பரு போட்டுருக்கேன். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கங்க. ரேட் லிஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்க. கரெக்ட்டா இருக்கும். நீங்க பாருங்க இந்த நம்பரு கேஎல்டிஆர் 2மே புக்கிங் இருக்கு. புக்கிங் பண்ணிக்கங்க. இந்த நம்பரெல்லாம் உங்க கெஸ்ஸிங்கில மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்க. நம்ம பிசி 77 எடுத்தோம். ஆனா அது இன்னுமே வரல. ஆனா 7 வந்து இப்போ பி போர்டில கம்மியா வர்றதுனால அது வரலையா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் பாருங்க. இன்னும் ஃபாலோ நம்பர்லாம் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்து உங்க கெஸ்ஸிங்கில வரும்போது ப்ளே பண்ணிக்கங்க.